இதாம் வந்தே குரும் சாந்தம் வந்தே சிவானந்த குரு பிரவீணம் வந்தே சதா ஞானபி வந்தனீய அனந்த சுகதாகார அகண்டானந்த கிரகம் தயாதிமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரும் ராகாதிரோகான் ஸ்ருததானுஷக்தா நசேஷகாயே பிரசுதானசேஷான் ஔசுக்யமோக ரதிதாஞ்சகானே யோ பூர்வ வைத்யாயே நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த சாதா நமஸ்காரம் என பாடல் சொல்லிட்டு ஒரு டிவோஷன் பாட்டையா மண்மீது இங்கே பல்லாண்டு காலம் வாழ்கின்ற மார்க்கமிது மார்க்கமிது யாவர்க்கும் ஒன்றா உருவான மார்க்கம் எல்லோர்க்கும் பொதுவானது பொதுவானது. மதம் என்று ஒன்றுமில்லை, ஜீவன் தான் கடவுளின் எல்லை. உறவென்று ஒன்றுமில்லை, ஆன்மாதான் உறவின் எல்லை. ஆன்மாதான் உறவின் எல்லை. ஆன்மாக்கள் கூடும் சரணாலயம் வடகரை எங்கள் ஆன்மாலயம். வடகரை எங்கள் ஆன்மாலயம். கண் காணும் தூரம் வெள்ளாடை பூக்கள் மனம் மண் வீசும் பிருந்தாவனம். ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, இனம் காண தியானவனம். ஒன்றாக உண்டு ஒன்றாக உறங்கி எல்லோரும் ஒன்றென்றே உலா வருவோம். நாங்கள் எல்லாம் அப்பாவின் பிள்ளைகள் என்றேதான் வலம் வருவோம். சித்த வித்தையில் யாரும் காணா ஆனந்தம் 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 என்றேதான் மகிழ்ந்திடுவோம். மண் மீது இங்கே பல்லாண்டு காலம் வாழ்கின்ற மார்க்கமிது மார்க்கமிது. யாவர்க்கும் ஒன்றாய் உருவான மார்க்கம் எல்லோர்க்கும் பொதுவானது பொதுவானது.
மதம் என்று ஒன்றுமில்லை, ஜீவன் தான் கடவுளின் எல்லை, உறவென்று ஒன்று ஆன்மாதான் உறவின் எல்லை, ஆன்மாதான் உறவின் எல்லை, ஆன்மாக்கள் கூடும் சரணாலயம் வடகரை எங்கள் ஆன்மாலயம், வடகரை எங்கள் ஆன்மாலயம். அனைவருக்கும் ஆத்மா நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். இன்றைய கெஸ்ட் ஸ்பீக்கர் பிரம்மஸ்ரீ கார்த்திகேயன் ஐயா அவர்கள். அவர்களை வருக, இன்னுரை தருக என்று வரவேற்கிறோம். உங்கள் அனைவரும் சார்பாக, கேட்பவர்கள் எல்லோரும் சார்பாக வரவேற்கிறோம். பிரம்மஸ்ரீ கார்த்திகேயன் ஐயா அவர்கள் நம்முடன் ஒருமுகமாக பயணித்தவர் என்று சொல்வதாலேயே அவர் இனி பயணிக்க மாட்டார் என்பது அல்ல. அதை நிரூபிக்கும் வகையில்தான் இன்று அவர் உரையாற்றுகிறார். அவர் சத்சங்க உரைக்கு புதியவர் அல்ல. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் அவரது உரை புதியதாகவே இருக்கும். சித்தவேதம் புதியது அல்ல, ஆயினும் ஒவ்வொரு முறையும் படிக்கும் போதும் புரிந்து கொள்ளும் போதும் புதியதாகவே இருப்பது போல. அது மட்டுமல்லாமல் அவர் பார்க்கும் வேலை மட்டுமல்லாமல் கூடவே டிப்ளமோ இன் தெராபியூட்டிக் யோகா பாரத் சேவக் சமாஜ் நியூ டெல்லியிலிருந்து படித்து அதில் தேர்ச்சி பெற்றவர். அதன் பலன் என்ன, அதை வைத்து எப்படி மக்களுக்கு சேவை செய்யலாம் என்பது கேட்பீர்களானால், உடல் ரீதியான, மனம் ரீதியான ஆரோக்கிய குறைவுக்கு பல முத்திரைகள், பல ஆசனங்கள், பல எளிய முறை உடற்பயிற்சிகள், அது தவிரவும் உணவில் ஒழுங்குமுறைகள் ஆகியவை மூலமாக ஞானபிதாவின் கருணையினால் சித்தவித்தை பயிற்சி முறைகளை உள்வாங்கி அதை நமக்கு ஏற்றவாறு பிராக்டிக்கலாக மாற்றும் வகையில் அதை கொஞ்சம் மாற்றி, அதாவது கஸ்டமைசேஷன் என்பார்கள், ஒவ்வொருக்கும் ஏற்ற மாதிரி அதை மாற்றி தீர்வு கொடுத்து வருகிறார். அந்த படிப்பை படித்து அதில் முன்னேறி வந்து அந்த சேவை செய்து வருகிறார். தேவைப்படுபவர்கள் அணுகலாம், நாமும் கூட. எதை இந்த வாய்ப்பில் ஏன் சொல்கிறேன் என்றால், அவர் எனக்கு அனுப்பி வீட்டில் நாங்கள் பயன்பெற்றிருக்கிறோம் என்பதால் அதை சொல்கிறேன். அது மட்டுமா, வருகிற மார்ச் மாதத்தில், அதாவது கம்மிங் மந்த், ஆன்லைன் யோகா வகுப்புகள் நடத்த ஏற்பாடு செய்துள்ளார். பொதுவாக வெளியில் நடக்கும் யோகாவுக்கும் இந்த யோகாவுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அங்கே வெளியே சொல்லக்கூடிய சதா பிராணாயம் வேறு, ஞானபிதா சொன்ன சதா பிராணாயாமம் வேறு. எனவே ஞானபிதா சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி அந்த யோகா வகுப்புகளை அவர் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார் வருகிற மார்ச் மாதத்தில். அவரை தொடர்பு கொள்ள அவரது அலைபேசி எண்ணை அவரே கொடுப்பது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி கொடுங்கள் என்று வேண்டி அவரை, பிரம்மஸ்ரீ கார்த்திகேயன் ஐயா அவர்களை உரையாற்ற வேண்டுகிறேன். ஆத்மா நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இறைநிலையில் அமர்ந்துள்ள உங்களையும் உங்கள் உள் அமர்ந்துள்ள இறைநிலையையும் வணங்கி நாம் இன்று நம்முடைய உரையை துவங்குகிறோம். சித்தவித்தை நாம் எல்லோரும் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். மிகவும் எளிமையான முறையாக சித்தவித்தை இருந்த போதிலும் நம்மால் அந்த பிரம்மரந்திரத்தை திறக்கக்கூடிய அந்த நிலை, ஆனந்த மத்தன்மார்களாய் மாறக்கூடிய நிலை, அந்த நிலையை எட்டுவதற்கான தடைகள் என்ன இருக்கிறது, சித்த வேதத்தின் வாயிலாக ஞானபிதா என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஞானம் பெறுவதற்கான வழி சித்தவித்தை, அது காண்பித்தாகப்பட்டு விட்டது. ஆனாலும் நம்மளால் ஏன் அந்த ஒரு நிலையை எட்ட முடியல, பிரம்மரந்திரம் ஏன் திறக்கலை அப்படிங்கிறத
சித்த வேதத்துல 4ஆம் அத்தியாயத்துல ஞானபிதா அவர்கள் எழுதிய அந்த வரிகள் வழியாகவே நம்ம பார்க்க போறோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த தானா இருக்கக்கூடிய அந்த சிவன் சக்தின்னு சொல்லக்கூடிய மனசா மாறி வெளியில் வரும் பொழுது, அதாவது புருவ மத்தியத்துக்கு மேல சிவன், புருவ மத்தியத்தை விட்டு கீழே வந்தா அது சக்தி மனமா மாறுது. அப்படி மனமா மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவசக்தி என்கிற நிலைமையில மாறி அங்க சிருஷ்டிகள் உண்டாகுது அப்படிங்கிறாங்க. அப்ப படைப்பு அப்படிங்கிறது யாரு அப்படின்னா பிரம்மா. பிரம்மா சித்தவேதத்தின் வாயிலாக அகங்காரமாக அறியப்படுகிறார். அப்போ இந்த அகங்காரத்துல இந்த கீழ் காணக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு பதிவுகளா இருக்கு பிரம்மரந்திரத்துல. இது பதிவுகளா இருக்கிறதன் காரணமாக என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய ஜீவனுடைய சக்தி, அதாவது மனமானது பிரம்மரந்திரத்துல முட்டி அதோகதியாக கீழ்முகமாக சென்று விடுகிறது. அப்போ அந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையில உள்ள அந்த ஒரு தடையாக சுவராக இருப்பது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அகங்காரம்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்ப சித்தவேதத்தின் வாயிலாக இந்த அகங்காரம்ங்கிறது என்ன, என்னென்னலாம் இருக்குங்கிறத அப்பா எப்படி விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த சிருஷ்டி என்னென்ன அப்படின்னா, அதுதான் நம்ம வெளியில பார்க்கக்கூடிய தாய் தந்தை மனைவி மக்கள், நம்மளுடைய வீடு, நம்மளுடைய பணம் காசு, நம்மளுடைய தொழில், அதுபோக நம்மளுடைய ஜாதி, சுத்தம் அசுத்தம், ஸ்தானமானங்கள், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கட்டி பிடிச்சி புலம்பிட்டு இருக்கிறதுனால தான் அந்த பிரம்மரந்திரம் திறக்காம இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல மெயினா இந்த அகங்காரத்தை 2 வகையா மேஜரா பிரிக்கலாம். ஒன்று விருப்பு, இன்னொன்று வெறுப்பு. அதுக்குள்ளார சப்டிவிஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்தானமானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என்ன இந்த ஸ்தானமானங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா 4 வகையான மானங்கள் இருக்கிறது. முதல்ல மானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடியவர்கள், நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள், இந்த மாதிரி. இது ஒரு குடும்ப உறுப்பினர்களை மட்டும் பிடிக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் தாண்டி நமக்கு பிடிச்ச பொருட்கள், உயிராக நேசிக்கக்கூடிய பொருட்கள். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த உணவுனா ரொம்ப உயிர், இல்லை எனக்கு இந்த பொருள்னா ரொம்ப உயிர். இப்படி இதெல்லாம் என்னன்னா இந்த மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியில் வருது. அதை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. விட்டுறணும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நமது மனைவியோ இல்லை தாயாரோ ரோட்ல யாரோ ஒருத்தர் ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தையில திட்டுறாங்க அப்படின்னா, அப்ப என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிறவங்களாம், என்னடா ஒரு மானம் இல்லாதவனா நீ இருக்கிற, உங்க வீட்டில் இப்படி பேசிட்டு இருக்காங்க, நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறிய, ஒன்று நீ போய் அவனை போய் கொன்னுட்டு வந்துரு, இல்லை நீ இறந்துரு. இந்த மாதிரி தான் வெளி உலகத்துல சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ரோஷம் இல்லையா, உனக்கு மானம் இல்லையா அப்படின்னு. அப்போ ஞானத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய நாம், ஞானப்பிதாவினுடைய குழந்தையாக மாறுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய நாம் அந்த இடத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும்னு சொல்லி அந்த இடத்திலிருந்து அமைதியா விலகி வரணும். அந்த அளவுக்கு ஒரு பொறுமை நமக்கு வேணும். அப்ப அந்த மானம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம துறக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அடுத்தது அபிமானம். அபிமானம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே பற்றினுடைய 2வது வகை. இதுவுமே ஒரு வகையான பற்று தான். எப்படி சொல்றது அப்படின்னா, நம்மளுடைய தூரத்து உறவுகள், நண்பர்கள், இவங்க மேலெல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு பற்று, இல்லை இதை தாண்டி ஒரு இசை அமைப்பாளர்கள், இது போன்ற இவங்க மேலெல்லாம் வச்சிருக்கக்கூடிய பற்றுக்கு பேரு அபிமானம்னு பேரு. அப்ப அந்த வகையான பற்றுக்களையும் நம்ம நீக்கணும். அடுத்தது துறபிமானம். இந்த துறபிமானம் அப்படிங்கிற வார்த்தை சித்தவேதத்துல பல இடங்கள்ல அப்பா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த துறபிமானம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய படிப்பு, தொழில், பொருளாதாரம்
மற்றும் உள்ள அந்த அந்தஸ்துகளை வச்சு நம்மை உயர்வாகவும் மற்றவர்களை தரக்குறைவாகவும் எண்ணக்கூடிய ஒரு மனோபாவம். இந்த துறவிமானம் இந்த இடத்துல மட்டும்தான் வேலை செய்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வேலை செய்யுது. அப்பா உதாரணத்துக்கு சித்தவேதத்துல 102வது பக்கத்துல சில வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா அதுக்குள்ளார போய் டீப்பா பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அதுல தென்படுது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சித்த வித்தை வாங்கி 2 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு நண்பர் வர்றார், அவர்கிட்ட கேட்குறோம், நீங்க சித்த வித்தை வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு. 3 மாசம் ஆச்சுன்னு சொல்றாருன்னா அந்த இடத்துல ஒரு துறவிமானம் 3 மாசம் தான் ஆச்சா, நாங்களாம் 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு வித்தையில அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நினைப்பு. இன்னொன்னு, சித்த வித்தை வாங்கின உடனே மற்ற யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சு, இப்ப நம்ம ஒரு மகான் அளவுக்கு உயர்த்தப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நினைப்பு வந்துச்சுன்னா அப்பவே நம்ம கீழே போயிடுவோம். அப்போ அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் துறவிமானத்துல வருது. அடுத்தது மானாபிமானம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை பற்றி மற்றவர்கள் உயர்வாக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது. அதுல பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு மற்றவங்கள்ட்ட சொல்றது, என்னைய பத்தி அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நான் எவ்வளவு உயர்வானவன்னு அவங்க சொல்லுவாங்க, என்னைய பத்தி இவங்கள்ட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றது. ஆனா உண்மையிலேயே அவங்கள தனியா கூப்பிட்டு கேட்கும்போது தான் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நாமளா ஒரு திங்க் பண்ணி ஒரு ரெக்கார்டு வச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது மானாபிமானம். அடுத்தது இந்த மானாபிமானத்திலே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம இருக்கோம், சித்த வித்தை வாங்கியிருக்கோம், நம்மளுக்கு சட்டத்திட்டப்படி நம்ம துண்டு கட்டி தான் இருக்கணும், மேல் துண்டு கீழே வேஷ்டி தாடி வச்சிருக்கணும். அப்போ என்ன நினைக்கிறோம், நம்ம தாடி வச்சா என்ன நினைப்பாங்க, பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, கம்பெனில என்ன நினைப்பாங்க, இல்ல நம்ம துண்டு போட்டுட்டு நம்மளால போனா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதும் இந்த மானாபிமானத்துல வருது. சரி, எதுக்காக சாமி இதை கடுமையா சாடுறாரு இந்த இடத்துல அப்படின்னா, இந்த விஷயங்களை எல்லாம் விட்டுறணும், இந்த விஷயங்கள்லாம் நம்ம கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம், இதை பிடிக்கிற வரைக்கும் நீங்க ஞானம் அடைய முடியாதுன்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நாம இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு பதிவா விருப்பாகவோ இல்ல வெறுப்பாகவோ அது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய பிரம்மரந்தத்துல இருக்குது. அப்போ அந்த ரெக்கார்ட்ஸ், அந்த பதிவுகள், அந்த பிடிப்பு நமக்கு இருக்கிற வரைக்கும் பிரம்மரந்திரம் அப்படிங்கிறது திறக்கிறதுக்கான அந்த வாய்ப்புங்கிறதே இல்லாம போயிடும். அதனால இதெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிறார். எதுக்காக இந்த பற்றை இவ்வளவு ஆழமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமி ஒரு ஞானியை ரெஃபர் பண்ணியிருக்கார், ராமதீர்த்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானி. அந்த ராமதீர்த்தர் பாத்தீங்கன்னா ஒரு நூல்ல எழுதுறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி சொன்னோம் இல்லைங்களா, இப்ப சில பற்றுக்கள், இந்த பற்றுக்கள் எல்லாம் எதுக்கு சமம்னு சொல்றாருன்னா, அந்நிய ஸ்திரீயின் மீது உண்டான காமத்துக்கு சமம் அப்படிங்கிறார். ஒரு ஞானி, ஒரு மகான் எதுக்காக அந்த வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்த்தோம். யோசிச்சு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு சித்த வேதத்திலேருந்து அதற்கான பதில் கிடைச்சது. என்ன சொல்றாருன்னா, அப்பா 8வது அத்தியாயத்துல சொல்லும்போது எண்ணங்களால் கர்ம பந்தம் ஏற்படுகிறது, அதாவது எண்ணங்கள் தட்டுறதுனாலதான் கர்ம பந்தமே ஏற்படுது. இந்த பந்தத்துக்குள்ள இப்ப நம்ம சொன்ன விஷயம் எல்லாமே வந்துடுது. அடுத்தது 3ஆம் அத்தியாயத்துல சொல்லும்போது அந்த ஜீவனுடைய அந்த சக்தி அது இது என்றுள்ள விசாரங்கள் எண்ணங்களால் நசித்து போகிறது அப்படிங்கிறார். அப்போ இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா நமக்கு எண்ணங்களே எழும்பாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கீ பாயிண்ட்டை சித்தவேதத்துல அப்பா கொடுத்துருக்காரு. அப்போ இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஞானிகள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உயிர் ஆற்றல் அதுல 5% தான் இந்த உடலினுடைய இயக்கத்துக்கு செயல்படுதான். மீதி இருக்கக்கூடிய இந்த 95% எப்படி நம்மளுக்கு செலவாயிட்டு இருக்குன்னா, மனம்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணங்கள்னு சொல்லக்கூடிய அகங்காரத்தின் வழியா வெளிப்பட்டு போயிட்டு இருக்குங்கிற. நம்ம நினைக்கிறோம் சாதாரணமா, சும்மா நினைச்சுதானே பார்த்தேன், அதுல என்ன தப்பு அப்படின்னு. ஆனா அந்த எண்ணம் உருவாகும் பொழுது உயிராற்றல் விரயமாகுது அப்படின்னு அப்பா சித்தவேதத்துல அழகா எழுதியிருக்கிறார். அப்ப இந்த எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையில வாழ முடியுமா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது இந்த இடத்துல. அப்ப அதுக்கும் சொல்றாரு அப்பா, மனம் அடங்கிய நிலைமையில இருக்கும்போது, தூங்கும் போது நமக்கு எண்ணங்கள் கிடையாது. அப்ப நம்மளால இருக்க முடியும்.
இப்ப கேட்கலாம், எப்படி வந்து சதா பிராணாயாமம் பண்ணிக்கிட்டே நம்ம இன்னொரு வேலையை பண்ண முடியுமா அப்படின்னு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்ப காலத்துல நம்ம சைக்கிள் ஓட்டும்போது என்ன பண்ணுவோம்னா, 2 கையிலுமே பிடிச்சிட்டு தான் சைக்கிள் ஓட்டுவோம். கொஞ்ச நாள் ஒரு கையில விட்டுட்டு சைக்கிள் ஓட்டி பழகுவோம். இன்னும் கொஞ்ச நாள் பிராக்டிஸ் ஆகும்போது 2 கையையும் விட்டுட்டுமே சைக்கிள் ஓட்டுவோம். அப்ப அந்த கவனம் வந்து அங்க இருக்கும். ஆனா நம்ம கீழே விழ மாட்டோம். இன்னும் சொல்லப்போனா அந்த தாய்மார்கள் வந்து கிராமத்துல எல்லாம் தலையில ஒரு குடம், இடுப்புல ஒரு குடம்னு சொல்லி தண்ணி தூக்கிட்டு போவாங்க. ஆனா அவங்க தலையில இருக்கக்கூடிய அந்த குடத்தை வந்து பிடிக்க மாட்டாங்க, பேசிக்கிட்டே போவாங்க. ஆனா அந்த கவனம் வந்து அங்க இருக்கும். அப்போ இதே ஒரு டூ வீலர் ஓட்டும் போது பாருங்க, பின்னாடி இருக்கிறவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்போம், ஏதாவது சிந்தனை பண்ணிட்டு இருப்போம். ஆனா நம்ம டூ வீலரை வந்து கரெக்டா டிரைவ் பண்ணிட்டு தான் போவோம். இப்படி பல வகையில சிந்திக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மனமானது மூச்சு காத்தா மாறி வெளியில போய்கிட்டே தான் இருக்கு. அப்போ நம்ம சதா பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த கரெக்டா பிராக்டிஸ் பண்ணி உள்ளுக்குள்ள நடத்த ஆரம்பிச்சிட்டோம்னா, நடத்திக்கிட்டே மற்ற வேலையையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் அப்பாவினுடைய ஒரு சித்தவேதத்தினுடைய ஒரு ஆழ்ந்த கருத்தாக இருக்கிறது. அப்போ இந்த பற்றுக்களை எல்லாம் வந்து எப்படி நீக்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுய பரிசோதனை, செல்ஃப் ரியலைசேஷன் வந்து தினமும் பண்ணணும். இப்போ போன வாரம் கூட வகுப்புல எல்லாம் ஐயாலாம் கேட்டிருந்தாங்க, இந்த கமிட்மெண்ட் எல்லாம் இருக்குது, அந்த கமிட்மெண்ட் எல்லாம் விட்டு எப்படி வருது அப்படின்னு. அப்போ அந்த கமிட்மெண்ட்ல இப்போ நம்ம என்னென்னலாம் சொன்னோமோ அது எல்லாமே வந்து கமிட்மெண்ட்ல தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நாம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நாம இருக்கிறதுனால தான் இந்த ஃபேமிலி ரன் ஆகுது, இல்லை இந்த ஆஃபீஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஆனால் உண்மை அது கிடையாது. இந்த உடம்புக்குள்ள ஜீவன்னு ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் தான் குடும்பமா இருக்கட்டும், அலுவலகமா இருக்கட்டும், சமுதாயமா இருக்கட்டும், அந்த மரியாதை மதிப்பு எல்லாமே. எந்த செகண்ட் அந்த ஜீவன் போகுதோ அதை எப்ப தூக்கி போடுவீங்கன்னு தான் கேட்பாங்க. அவரன்னு கூட சொல்ல மாட்டாங்க. இதை எப்ப அது உயர்தினைங்கிறது அக்ரிணையா மாறிடும், இதை எப்ப டிஸ்போஸ் பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்ப அது நாள் வரைக்கும் அந்த இடத்துல மரியாதை கொடுத்த அந்த விஷயம் எது அப்படின்னா ஜீவன். அப்ப அந்த ஜீவனை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வேலை தான் சித்த வித்தைக்கு வந்து நமக்கு கொடுத்து சித்த வித்தைக்கு வந்திருக்கோம். அப்ப அந்த ஜீவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற வேலையை நம்ம கவனமா பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு நம்ம கமிட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த ஜீவனுங்கிற ஒரு விஷயம் போயிட்டா நம்மளை சுத்தி இருக்குமா? இல்ல அந்த சமயத்துல இது மாதிரி எனக்கு கொஞ்சம் குடும்பத்துல பெண்டிங் இருக்கு வேலை, இல்ல ஆபீஸ்ல பெண்டிங் இருக்கு வேலை, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வெளியில வர முடியுமா? எந்த ஒரு தொடர்புமே இல்லாமல் அந்த செகண்ட்ல விட்டுட்டு போயிடும் எல்லாமே. அந்த நிலைமை போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் சாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நான் என்றுள்ள நிலைமையையும் உலகத்தையும் மறப்பதற்காக வேண்டியாகும் இந்த வித்தை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறார். அப்ப இந்த வித்தையை சரியா பிராக்டிஸ் பண்ணி அந்த பந்தத்திலேருந்து பிடிப்பை வேறுபடுத்தி இருக்கணும் அப்படிங்கிறார். அப்ப பந்தத்துல வேறுபடுத்தி இருக்கிறதுனா குடும்பத்தை விட்டு வெளியில போறதா? அப்படி கிடையாது. குடும்பத்துல இருந்து எல்லா வேலைகளுமே செய்யணும். அந்த பதிவுகள், அந்த ரெக்கார்ட்ஸ் இல்லாத அளவுக்கு சமதிருஷ்டி சமபாவனையில இருக்க கத்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடவடிக்கை கிரமங்கள் எழுதும்போது முதல் சட்டமே அழகா எழுதிட்டார் அப்பா. ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம் இவற்றினால் எந்த ஒரு வேறுபாடுமே பார்க்காம ஏகோதர சகோதரத்துவத்தோட எல்லாத்துக்கூடையும் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா, நம்ம அப்படி இருக்கிறோமான்னு பாத்தீங்கன்னா, பிடிச்சவங்கள்ட்ட ஒரு மாதிரி பழகுறோம், பிடிக்காதவங்கள்ட்ட ஒரு மாதிரி பழகுறோம், நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட ஒரு மாதிரி பழகுறோம், வெளியில இருக்கிறவங்கள்ட்ட. இப்ப இந்த டிஃபரன்ஸ் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரம்மரந்திரம் திறக்காது. அப்ப எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம வீட்டுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறோம், இருக்கிற பொருள்லாம் எடுத்து கொடுக்கறதா? அப்படி கிடையாது. நம்முடைய குழந்தைய ஒரு ஃபீவர் வந்தா எப்படி பார்ப்போமோ, நம்மளுடைய குழந்தைக்கு ஒரு தேவை வந்தா எப்படி பார்ப்போமோ, அந்த கருணை மனப்பான்மையில பார்க்க கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. வள்ளல் பெருமானார் வந்து அழகா சொல்லுவாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறார். அப்ப அந்த பயிருக்கும் உயிர் இருக்குது, அதை பார்க்கும் போதெல்லாம் நான் வந்து ரொம்ப உருகிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. வள்ளல் பெருமானார் இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவாரு, நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தர் ரொம்ப முடியாம இருக்கிறாருன்னா அந்த அவருக்கு வந்து உதவி செய்ய முடியுதோ இல்லையோ, அந்த இடத்துல இறைவா அவங்களுக்கு ஒரு கருணையை கொடுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு அந்த இரக்கத்தோட நம்ம அந்த இடத்துல கடந்து போகணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் இல்லாம இருந்தோம் அப்படின்னா, இதெல்லாம் பதிவுகளா அந்த பிரம்மரந்திரத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த ஜீவன்
இல்ல, இதை தொடர்ந்து ஒரு ஆத்ம விசாரணை பண்ணிக்கிட்டே வரணும். ஆத்ம விசாரணை அப்படிங்கிறது சித்த வேதத்தை வந்து தொடர்ந்து படிக்கிறது. படிக்க 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 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது ஆன்மாவில் ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த புரிதல் வரும்போது நமக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத பிடிச்சி நம்ம முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சிருவோம். அடுத்ததா, வாழ்க்கையில் வசியம் தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு எல்லாமே வெற்றி. வசியம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தியாவசியம், அவசியம், அனாவசியம், இந்த 3 கேட்டகரியில் ஃபஸ்ட்டு பிரிக்கணும். என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணணும். அத்தியாவசியம் அப்படிங்கிறது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இது வந்து அத்தியாவசியமான தேவைகள். அதை தாண்டி அவசியம்னு சொல்லி சில தேவைகள் இருக்குது. குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், படிக்க வைக்கணும், இதெல்லாம் வந்து இந்த அவசிய தேவைகளில் வருது. இதை தாண்டி அனாவசியம்னு சில தேவைகள் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வருமானத்துக்கு மீறின சில விஷயங்களை பண்ணுறது. கடன் வாங்குறது, இல்லை வந்துட்டு ஒரு 5 பவுனில் செயின் போட்டால் தான் நல்லாயிருக்கும், இல்லை மோதிரம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆடம்பர செலவுகளில் ஏற்படுது. அப்போ அந்த 3வதாக சொல்லக்கூடிய அந்த அனாவசியங்களில் நம்ம ஈடுபடும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பாகவே நம்மளுடைய மனமானது அதிகமாக அந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாகி நமக்கு அந்த பதிவுகள் வந்து அதிகமாயிடுது. அப்போ அந்த வாழ்க்கையில் இந்த 3 விஷயங்களையும் செகுகிரேட் பண்ணி எது தேவை எது தேவையில்லைங்கிறத நெறிமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம். காரணம் என்னன்னா, நாம் வித்தை வாங்கினது ஜீவனை மேல்கதி கொண்டு போகணும், ஈஸ்வரனோட ஐக்கியமாகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சத்தியம் பண்ணி வித்தை வாங்கியிருக்கோம். இங்கே வித்தையை வாங்கிட்டு நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் கமிட்மெண்ட் எல்லாம் உலகம் தொடர்பாகவே இருந்தது அப்படின்னா நாம் எந்த காலம் நம்மளால் முன்னேற முடியும், எந்த காலம் பிரம்மரந்திரத்தை திறக்க முடியும் அப்படிங்கிறத நாமளே சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இருக்கிறோம். அடுத்ததா, இந்த உலகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஐயா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஏன்னா சித்தவேதத்தில் வந்து நான் என்ற நிலைமையும் உலகம் என்பதையும் மறக்க வேண்டியதுன்னு அப்பா எழுதியிருக்காரு இல்லைங்களா. அப்போ அவங்களுடைய கேள்வி என்னவா இருந்தது அப்படின்னா, வெளியில பார்க்கக்கூடிய இந்த உலகம்லாம் முன்னாடி தானே இருக்குது, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே. ஆனா சாமி வந்து நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் தானே உலகம் உற்பத்திங்கிறாரு, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பொதுவா ஞானிகளினுடைய ஒரு வார்த்தை தத்துவார்த்தமா இருக்கும். ஏன்னா அவங்க ஞான நிலைமையில உயர்நிலையிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை எழுதுறாங்க. நாம அஞ்ஞானத்துல இருந்து அந்த வார்த்தையை சத்தியத்தை புரிஞ்சிக்க முடியுமானா கண்டிப்பா புரிஞ்சிக்க முடியாது. எப்ப நம்ம புரிஞ்சிக்க முடியும்னா, நாமளும் அந்த லெவலுக்கு போகும்போது தான் அதை புரிஞ்சிக்க முடியும். அப்படி உலகம் அப்படிங்கிறது இவங்க அந்த வெளியில பார்த்துட்டு இருக்க உலகத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டு இதுதான் உலகம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். ஆனா சித்தவேதத்தினுடைய கூற்றுப்படி உலகம்ங்கிறது என்னன்னா, அப்பா அழகா சொல்றாரு, உலகம் என்பது ஒரு அங்குஷ்ட மாத்திரம். அங்குஷ்டம்னா நம்மளுடைய கட்டை விரல், பெருவிரல் அளவு. அவரவருடைய கையில் இந்த கட்டை விரலை கொண்டாந்து கரெக்டாக மூக்கில் வச்சு பாருங்கள், இந்த புருவ மத்தியத்துலேருந்து மூக்கு நுனி வரைக்கும் கரெக்டாக இருக்கும். அப்போது அந்த ஜீவன் மனசா சலிச்சு எப்போ கீழே இறங்கி வருதோ அப்பொழுது தான் உலகம். அந்த ஜீவன் எப்போ மனம் வந்து உள்ளார அடங்கி இருக்குதோ அப்போ உலகம் இல்லை. தூங்கும்போது உலகம் கிடையாது, உலகத்தை பற்றின எண்ணங்களும் கிடையாது. ஒரு ஞானி நிஷ்டை அனுபவிக்கும் போது, ஒரு சித்த வித்தியார்த்தி நிஷ்டையில் ஆழ்ந்து இருக்கும்போது உலகமும் கிடையாது. அப்போ இந்த புருவ மத்தியத்தை விட்டு வெளின்னு சொல்லக்கூடிய அந்த கீழ்முகமா எப்போ வருதோ அப்போ மட்டும்தான் உலகம். இதே ஒருத்தர் இறந்துட்டார், அது புருவ மத்தியத்தை விட்டு கீழே போயிடுச்சு, சுத்தமா போயிடுச்சு, அப்பையும் அவருக்கு வந்து உலகம் இல்லை. அப்ப அந்த ஞானிகளுடைய பார்வையில உலகம் அப்படிங்கிறது மனம் வெளிப்பட்டு இந்த சிருஷ்டிகள் எல்லாம் உண்டாகுது இல்லையா, அதை தான் உலகம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த ஞானிகளோட வார்த்தைகளை வந்து நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சித்த வேதம் எந்த அளவுக்கு நமக்கு புரியுதோ அந்த அளவுக்கு எல்லா சித்தர்களினுடைய ஞானிகளினுடைய வார்த்தைகளும் நமக்கு வந்து முழுமையாக புரிய ஆரம்பிக்கும். ஆகவே இதன் மூலமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அவசிய அத்தியாவசிய தேவைகளை கண்டு உணர்ந்து இந்த தேவையில்லாத பதிவுகளை நீக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யணும். அடுத்ததா, இப்போ நம்ம சொல்கிறோம் நம்மக்கிட்ட என்னென்னலாம் கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை,
நம்ம வந்து ஒரு ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்மானம் எடுத்துட்டு சின்னதா பக்கத்துல ஒரு பேனாவும் ஒரு பேப்பரும் எடுத்துக்கணும். அங்க போய் உக்காரும்போது நம்ம மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்லி உக்காரும்போது என்னென்னலாம் ஸ்கிரீன் வருதோ அது எல்லாமே நமக்கு தடைகள். அப்ப அது எல்லாமே என்ன பண்ணணும், லிஸ்ட் அவுட் பண்ணணும். லிஸ்ட் அவுட் பண்ணி எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறத எலிமினேட் பண்ணா மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். நமக்கு அந்த பிரம்மரந்திரம் திறப்பதற்கான ஒரு வாய்ப்பும் வந்து கிடைக்கும். அதனால அந்த செல்ஃப் ரியலைசேஷனும் நமக்கு அந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணி நம்மளை நாம சரி பண்ணாத வரைக்கும் எத்தனை வருடங்கள் நாம் பயிற்சி செய்தாலும் பிரம்மரந்திரம் என்பது திறக்காது. பிரம்மரந்திரம் திறக்கலை அப்படின்னா இறுதி காலத்துல மற்றவர்கள் மாதிரி மரணம் அப்படிங்கிற நிலைமைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அந்த நிலைமைக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வித்தை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால ஆத்ம சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் தினமும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய கமிட்மெண்ட்ங்கிற லிஸ்ட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி எது தேவையோ அதை வந்து எடுத்துக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு பிரம்மரந்திரம் திறந்து நாம் ஒவ்வொருவருமே ஒரு ஆனந்த மத்தன்மார்களாய் வாழ முடியும். சாமி சொன்ன அந்த ஸ்டேஜில் வந்து நம்மளால இருக்க முடியும். அதனால இந்த ஸ்டேஜில் நாம் எல்லாத்திட்டையும் கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மானாபிமானம் இப்போ சொன்னோம் இல்லைங்களா, ஸ்தானாமானங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கருத்தில் எடுத்து கொஞ்சம் சிந்திச்சு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம நீக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இதில் சித்த வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து செத்து போகிறதுக்கான காரணங்கள் பல இடங்களில் வந்து குறிப்பிட்டுக்கிட்டே வர்றாரு. ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த அக்னி சுரூபமான அந்த சப்த ரூபமாக அந்த அக்னி சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த சப்தம் வெளியில் போய்கிட்டே இருக்கிறதுனால நாம் செத்து போகிறோம் அப்படிங்கிறாரு. 3ஆம் அத்தியாயத்தில் மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் மற்றும் அப்போ காது வழியாக கேட்கறது, இல்லை அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிறது, இப்படி பல வகைகளில் வந்து வெளியில் அந்த ஜீவனுடைய சக்தியை விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இறந்து போகிறதா தகவல் வந்து கொடுக்குறாங்க. இதில் அதிகமாக வலியுறுத்துறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணங்களை பற்றி தான் அப்பா நிறைய இடத்துல குறிப்பிடுறாரு. எண்ணங்கள் தட்டுறதுனாலையும் அந்த எண்ணங்கள் வெளிப்படுறதுனாலையும் எண்ணங்கள் மூலமாக தான் அதிகமான சக்தி வந்து நமக்கு லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, அதனால அதை அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறார். அப்போ அந்த மனமற்ற நிலையில் இருக்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி அந்த மனமற்ற நிலைமைக்கு போகிறது, தினமும் வந்து பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணி நிஷ்டைக்கான நேரத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த நிஷ்டைக்கான நேரத்தை எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் குறையும். அந்த பிரம்மரந்திரம் திறப்பதற்கான ஒரு முயற்சியும் அந்த இடத்துல வந்து நடக்கும். ஏன் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய கதியை வந்து நேராக போய் பிரம்மரந்திரத்தை தொடுறது கிடையாது. அழகா எழுதியிருக்காங்க சித்தவேதம் 4வது அத்தியாயத்தில், அந்த ஜீவனால் பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்துக்குங்க அப்படிங்கிறார். அப்போ அந்த பிரம்மரந்திரத்தை போய் தட்டி திறக்கக்கூடிய அந்த தகுதி குவாலிஃபிகேஷன் யாருக்கு இருக்குன்னா ஜீவனுக்கு தான் இருக்கு. ஆனால் இப்போ ஜீவனா இருக்குதா, மனசா இருக்குதா, அகங்காரமா இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆற்றுல தண்ணி ஓடுது, ஒரு கோல் வச்சு அழுத்தி பிடிக்கும்போது அது ஒரே ஆற்று தண்ணி தான். ஆனால் அந்த கோல் அகங்காரம்ங்கிற அந்த கோல் வைக்கும்போது ரெண்டாக பிரிஞ்சு ஓடுற மாதிரி ஒரு மாய தோற்றம் வந்து நமக்கு உண்டாக்குது. அந்த கோலை எடுத்துட்டோம்னா ரெண்டுமே ஒரே நிலைமையாக இருக்கும். அப்போ அந்த வகையில் நமக்கு தடையாக இருக்கக்கூடியது இந்த அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தடுப்பு சுவர். அந்த அகங்காரத்தில் தான் இப்போ நம்ம மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, வித்தையை விட்டுட்டு இந்த மேல் சொன்ன விஷயங்களை வந்து இறுக்கியாக போய் மறுபடியும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ எங்கே நமக்கு பிரம்மரந்திரம் திறக்கிறது, எப்படி நம்ம வந்து ஞானம் அடைகிறது? அப்போது சித்த வேதம் சொல்லக்கூடிய அந்த கருத்து என்ன, அங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அன்னைக்கே மனசு உண்டாயிடுது. தாய் வயிற்றுல இருக்கிற வரைக்கும் தான் ஆனந்தம், மனம்ங்கிற நிலைமை இல்லாத வரைக்கும் தான் ஆனந்தம். எப்போ தாய் வயிற்றுலேருந்து வெளியில் வந்தோமோ மனம்ங்கிறது உண்டாச்சோ அப்போவே பால் குடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உருவாயிடுச்சு, பசிங்கிற ஒரு எண்ணம் உருவாயிடுச்சு, நாசி வழியாக சுவாசமும் எடுத்தாச்சு. அப்போது இப்படியே படிப்படியாக அது என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஒரு 7 மாதம் 8 மாதம் ஆகும்போது அகங்காரம் பூர்த்தியாகி அடுத்த ஸ்டேஜ் இப்படி வந்துக்கிறது. பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது. நல்லா ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா
சரி இது வந்து ஒரு 40 வயசுல நிப்பாட்டிக்கலாமா கமிட்மெண்ட்டா, இல்லை ஒரு 70 வயசுல பண்ணிக்கலாம்? வாய்ப்பே கிடையாது. அது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம வேணுமா வேணாமா எந்த பாதைங்கிறத சூஸ் பண்ண வேண்டிய ஒரு இது வந்து ஆத்தரைசேஷன் வந்து நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க. நாம தான் சூஸ் பண்ணணும். இல்லை நான் திருப்பி இதே தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா பின்னாடி நம்ம ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அந்த வித்தை கொடுக்கப்பட்டது ஜீவனுடைய மேல்கதிக்காக. ஆனால் நம்ம மறுபடியும் இந்த அகங்காரத்தையே பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நிலைமையும் கேள்விக்குறியா மாறிடும். அதனால நம்மளுடைய கவனத்தை வந்து புருவ மத்தியத்தில் வச்சு சித்தவேதத்தில் சொன்னபடி சதா சர்வ காலமும் ஊதி பழக்கப்படுத்தி அந்த நிஷ்டைக்கான நேரத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். ஏன்னா என்ன அவசியம் பாருங்க, 22வது அத்தியாயத்தில் எல்லோரும் ஆனந்த மத்தன்மார்களாய் மாற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன்கிறார். அவர் வந்து பரம்பொருள் ஞானப்பிதா. அவங்க வந்து எதுக்காக நம்மளை பார்த்து பிரார்த்திக்கணும்? அந்த ஒரு நொடி நமக்கு அந்த சிந்தனை கண்டிப்பா வரணும். அவர் ஞானம் அடைஞ்சிட்டாரு, அவர் ஞான நிலையில இருக்கிறார், உயர்நிலையில இருக்கிறாரு. நம்ம எல்லாம் பார்த்து எதுக்காக அவங்க பிரார்த்தனை பண்ணணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இந்த இடத்துல. அப்ப நம்ம மேல எவ்வளவு பெரிய கருணை. அப்ப இது அவங்க கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்மள்கிட்ட வந்து பணமோ பொருளோ மற்றோ கேட்கல ஞானப்பிதா. எல்லாருமே ஆனந்த மத்தன்மார்களாய் வாழுங்கிறார். குடும்பத்துல இருந்துக்கங்க, உங்களுக்கு தேவையான தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கங்க, ஆனந்த மத்தன்மார்களா வாழ்ந்துக்கங்க. சதா பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுதத்தை உங்க கையில கொடுத்துருக்கேன், அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி ஆனந்த மத்தன்மார்களாய் வாழுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி நம்மளை கேட்கிறார். அடுத்ததா இந்த 22வது அத்தியாயத்துல 6 ஆதாரங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு ஆதாரமா கடக்கிறத பத்தி. அப்போ நமக்கு வழிகாட்டியா திகழ்ந்த ஒரு பெரியவர் கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, சாமி இந்த ஒரு ஸ்டேஜை கடக்கிறதுக்கே இவ்வளோ, எப்போ சாமி 6 ஸ்டேஜை கடந்து நம்ம மேலே போகிறது? அப்போ தான் அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க. முதல்ல இந்த அகங்காரங்கிற ஸ்டேஜை கடந்துட்ட அப்படின்னாலே அடுத்த ஸ்டேஜெல்லாம் ஈஸி. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மனம் அப்படிங்கிறது தனித்து இயங்க முடியாது, ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த அகங்காரங்கிற விஷயத்தை நம்ம வந்து எலிமினேட் பண்ணிட்டோம், இந்த பந்தத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் ஜீவனோட போய் சேர்ந்துருவார். அப்ப அவர் ஜீவனோட போய் சேர்ந்துட்டார் அப்படின்னா அடுத்த 5 நிலைகள் என்பது மிகவும் சுலபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க. அதனால நாம ஆனந்தமத்தன்மார்களாய் மாறுவதற்காக வேண்டி நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வித்தையினுடைய நோக்கத்தை தெளிவாக புரிந்து கொண்டு உள்வாங்கி கொண்டு நாம் பயணம் செய்தால் மட்டுமே வெற்றியை அடைய முடியும். மீண்டும் ஒரு முறை கூற ஆசைப்படுகிறோம், மற்ற மார்க்கத்தில் இருக்கிற மாதிரி கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சு நம்ம பொழைச்சிக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு எங்கேயுமே ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஒப்பீனியன் நம்ம சித்த சமாஜத்தில் கிடையவே கிடையாது. ஒரே ஆப்ஷன் வித்தை, அதுதான் ஆயுதம். அதை கொண்டு தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். அதை மட்டுமே தான் சித்த வேதம் மறுபடியும் வலியுறுத்திக்கிட்டு வருது. அப்போ தினமும் சித்த வேதம் வாசித்தலையும் சித்த வித்தையை தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த விஷயத்தையும் நம்ம வந்து செய்யணும். இப்போ நிறைய கேள்வி வரும் இந்த இடத்துல, சதா பிராணாயாமம் பண்ண முடியலைங்க, ஆரம்பிக்கிறோம் திருப்பியும் ஏதோ ஒரு நோக்கத்துல போயிடுது. அப்ப என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர் பேனாவை எடுங்க, சதா பிராணாயாமம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எந்த இடத்துல அது டைவர்ட் ஆகி எண்ணத்துக்கு போகுது அப்படிங்கிறத மார்க் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு மணி நேரம் தினமும் ஒதுக்கி நம்ம ப்ராக்டிஸ்க்கு உட்காரும் போது என்னென்ன எண்ணங்கள் வருது, எங்கெங்க டைவர்ட் ஆகுறோங்கிறத பாருங்க. பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எலிமினேட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா தான் நம்மளுடைய அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஒண்டிப்புது ராமசாமி ஐயா அவங்கள பற்றி பல தடவை அங்கே பதிவுகளில் சொல்லியாச்சு. இருந்தாலும் அவங்கள பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அந்த எண்ணங்களினுடைய வலிமை என்ன, அந்த பந்தம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது. அப்போது ஐயா வந்து பார்க்குறதுக்கு ஒருத்தவங்க போகிறாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, சாப்பிட்றாங்க 2 பேரும். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மீதம் பழங்கள் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ராமசாமி ஐயா வந்து இந்த பழங்களை எடுத்துகிட்டு போயிருங்கிறாரு. இல்லை யாருக்காவது கொடுத்துருங்கிறாரு. இல்லைங்க இது உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தோம், நீங்கள் வச்சு மதியம் சாப்பிடுங்க அப்படின்னு. அப்போ அந்த ஐயா சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த பழத்தை நீங்கள் இங்கே வச்சுட்டு போனீங்கன்னா ஜெபம் பண்ணும்போது எப்போ ஜெபம் முடிப்போம், எப்போ அந்த பழத்தை சாப்பிட்லாங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வரும். அந்த ஒரு எண்ணம் உள்ளார வந்துச்சு அப்படின்னா என்னோட ஜெபம் வந்து தடைபட்டு போயிடும். ஒன்று நீங்கள் சாப்பிடுங்க, இல்லை வேற யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த ஞானிகளினுடைய நோக்கம், அவர்களுடைய சிந்தனை, உழைப்பு எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சின்ன ஃப்ரூட்ஸ்,
அது இருந்தா கூட என்னுடைய எண்ணம் மாறிடும், அதுல ஒரு பந்தம் ஏற்பட்டுரும், அதனால ஒண்ணு சாப்பிடுங்க, இல்ல யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்த அவங்க கூட பழகுன ஐயா நம்ம கிட்ட சொன்னாங்க. அப்ப அந்த ஞானம் அடையணும், ஞானம் தான் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணி வந்த நாம அந்த ஞானத்துக்கு அவங்க நம்ம ஞானத்துக்கு மார்க்கதர்சியா இருக்கக்கூடியவங்க சொன்ன விஷயத்தை கேட்டால் மட்டும்தான் நாம இங்க சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு. ஆகவே சித்த வேதத்தை கூர்ந்து படிங்க. படிச்சு புரியாத சில அன்பர்களும் இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி சத்சங்கத்துல கலந்துக்கங்க. கேள்வி கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை தெளிவு பண்ணிக்கங்க. தயவு கூர்ந்து நமக்கெல்லாம் ஒரு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சித்த வித்தை அப்படிங்கிறது ஒரு வாயளவுல சொல்றதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா பல மாதங்களை கடந்து தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அப்போ வித்தையினுடைய மகிமை என்ன, இதோடைய மேன்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நமக்கு 37 வயசா இருக்கலாம், 50 வயசா இருக்கலாம், 60 வயசு இருக்கலாம். அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ்ல பாருங்க, இப்படி ஒரு செகண்ட்ல இந்த எல்லாத்தையுமே கடந்து வந்திருப்போம். இனி மீதம் இருக்கக்கூடிய அந்த காலங்களும் ஒரு செகண்ட்ல அப்படி போயிடும். அது என்ன செகண்ட்ல போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த கனவு அப்படிங்கிற அந்த வாழ்க்கை வேகமா போயிடும். அதனால இங்க அந்த உழைப்பை நம்ம ஆழமா கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. நேரம் அப்படிங்கிறது விரைவாக கடந்து சென்றுகிட்டே தான் இருக்குது. அப்போ வள்ளல் பெருமானார் சொன்ன மாதிரி, மற்றறிவோம் என சிறிது காத்திருப்பீர், மரணம் எனும் கொடும்பாவி வந்திடுமோ அந்தோ, சற்றேனும் உம்மால் தடுக்க முடியாது, வம்மின் உலகிலீர் வம்மின் அப்படிம்பார். அப்போ அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற கமிட்மெண்ட்டை பார்ப்போம், வித்தையை அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைச்சோம் அப்படின்னா, அந்த மரணம்ங்கிற ஒரு நிலைமை வரும்போது நம்மளால தடுக்க முடியாது. மறுபடியும் இந்த சுழலில் தள்ளப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு போயிடக்கூடாது. அதனால ஒவ்வொரு ஆத்ம சகோதர சகோதரிகளும் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி நம்மை தெளிவுபடுத்தி சரி செய்து கொண்டு மேன்மை அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு ஆத்ம சகோதர சகோதரிகளையும் பார்த்து நமஸ்கரித்துக் கொள்கிறோம். நாம் இதுவரை பேசியதிலிருந்து இல்லை சித்தவேதம் தொடர்பாக ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இயன்ற அளவுக்கு விளக்குகிறோம். ஐயா ராமச்சந்திரன் ஐயா. ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம சிறப்பான ஒரு வணக்கம். அதாவது ஒரு நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச். அது மட்டுமல்ல, சில பேச்சுகள் கேட்கும் போது ஆமா இது செய்ய முடியுமா, அவர் சொல்லிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன குரங்கு மனசு ஓரத்துல நின்று அழுது வடிஞ்சிட்டு இருக்கும். ஆனா உங்க பேச்சுல அந்த குரங்க காணும். இதெல்லாம் செய்ய முடியுமே நம்மால, ஏன் சில இதெல்லாம் செய்யாம இருக்கோம் அப்படின்னு சொல்ற அளவுல உங்க பேச்சு இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்ததுயா. இது புகழ்ச்சிக்காகவும் முகஸ்துதிக்கவா இல்ல, இந்த கருத்தை நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க கூப்பிடாட்டா அந்த மனசுலயே போயிருக்கோம். கூப்பிட்டதா அது சவுண்டா வெளியே வருது. இது சத்தியம். சரிங்க ஐயா. ஐயா வேற யாருக்காவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க ஐயா. ஜெய்சங்கர் அண்ணா. ஆத்ம நமஸ்காரம் சொல்லுங்கண்ணா. கிளியரா கேட்கலீங்கண்ணா, சவுண்ட் கிளியரா இல்ல. ஐயா இப்ப கிளியருங்களா? இப்பதாங்கண்ணா கேக்குது. இப்பதான் வாய்ஸ் தெளிவா வருது. சொல்லுங்கண்ணா. ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிருந்தது. பரவாயில்ல சொல்லுங்கண்ணா. ஆனா நல்லா இருந்தது இன்னைக்கு. ஸ்பெஷல் கெஸ்ட் ப்ரோக்ராம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குதுங்களாண்ணா? எனக்கு சந்தேகம், நான் நோட் பண்ணிக்கின்னு கேட்கறேன் உங்களை அடுத்த வாரம். சரிங்கண்ணா. கண்டிப்பாண்ணா. சரிங்கண்ணா. சரிங்க. ஓகே. ஆத்ம நமஸ்காரம். சகோதர சகோதரிகள் வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள்
கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், கருத்துக்கள் இருந்தாலும் தெரிவிக்கலாம். ரமேஷ் அண்ணா, ஐயா கேளுங்கய்யா. ஐயா சாய் அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கேளுங்கய்யா. ஐயா ஐயா ஆத்ம நமஸ்காரங்க ஐயா. ஐயா ஆத்மா துரியம்ங்கிறதும் அந்த இன்னொரு சொன்னீங்கல்லங்க ஐயா, அந்த ரெண்டும் ஒண்ணுதானுங்களாங்க ஐயா? புரியுதுங்கய்யா. பிரம்மரந்திரம் துரியம் ரெண்டும் ஒண்ணுதானுங்களாங்க ஐயா? அதாவதுங்கய்யா, நம்மளுடைய சித்தவேதத்தினுடைய கூற்றுப்படி பிரம்மரந்திரம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க ஐயா. இதுல மனவளக்கலையில துரியம்ங்கிறது அதுக்கு மேல சொல்லுவாங்க, அந்த ஈஸ்வரனுடைய நிலைமை சொல்லுவாங்க. சரிங்க ஐயா. நம்ம மெயினா நம்ம பிரம்மரந்திரம் திறந்துட்டாலே நமக்கு அடுத்த கட்ட பிரயாணம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுங்கய்யா. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. பிரம்மரந்திரம் திறக்கிற வரைக்கும் நம்மளுடைய உழைப்பு. அது அதற்கப்புறம் திறந்துருச்சுன்னு அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க ஐயா நாங்க? ஆமா. நல்ல கேள்விங்கய்யா. பிரம்மரந்திரம் திறந்திருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சித்த வேதத்திலே வந்து சாமி வந்து அதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. எங்கன்னா 22வது அத்தியாயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சரிங்க ஐயா. ஆனந்த மத்தன்மார்களாய் வாழக்கூடிய நிலைமையில நாம வந்து இருப்போங்கய்யா. ஒரு உங்களுக்கு உதாரணம் மூலமா விளக்கணும்னா, கணவன் சொல்லுங்க. மனைவி உறவின் போது ஏற்படக்கூடிய அந்த ஒரு சில நொடிகளில் ஏற்படக்கூடிய அந்த இன்பம், அது இயல்பாகவே உள்ளுக்குள்ளாரையே உங்களுக்கு இருக்கும். வேற சரிங்க ஐயா. அந்த இதுலயே இருப்போம். என்ன சொல்றது, அந்த ஞானிகள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மது போதை நிலைமை மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஞான நிலைமையில அந்த நிலைமையிலேயே பேரின் இருக்கும். அப்பதான் பேரின்ப நம்மளுக்கு நிலைன்னு தெரியும். சொல்றதுங்க ஐயா. அந்த பேரின்ப நிலையை நம்ம எய்தும் போது நமக்கு உள்ள சரிங்க. அமிர்தம் சுரக்கிறதும் எதுவும் தெரியுங்கய்யா. அந்த நிலையை அடைகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பந்தங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய விஷயங்கள், உழைப்பு இதெல்லாம் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. அது திறக்கும் போது நமக்கே தெரியுங்கய்யா. அது அது வெளியில இருந்து யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளுக்குள் சரிங்க. உணர்த்தப்படும். அது வந்து ஒரு உணர்வு ரீதியான அனுபவம். சரிங்க ஐயா. சரிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஆத்மா. சகோதர சகோதரிகள் வேற யாராவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ரமேஷ் அண்ணா, ஆத்ம நமஸ்காரம் கார்த்தி. ஆத்ம நமஸ்காரம், சொல்லுங்கண்ணா. வேற யாருக்கும் எதுவும் சந்தேகம் இல்லை போல இருக்கு. சரிங்கண்ணா, அவ இது பண்ணி நிறைவு பண்ணிக்கலாம். அப்போ நிறைவு பண்ணிருங்க கார்த்தி. ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஓகே. இவ்வளவு நேரமும் இந்த சத்தியத்தை பொறுமையாக கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு வாய்ப்பு நாம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நம் சத்சங்கத்தில் இணையக்கூடிய ஒரு நேரம் வரும். அப்பொழுது மீண்டும் நம்மளுடைய உரை வந்து தொடர்ந்து நடக்கும். இதுவரைக்கும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்ட நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உரை நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்றதை காட்டிலும், நம்ம அடுத்த முறை இல்லை அதுக்கு அடுத்த முறை வரும் பொழுது நாம் ஒரு அடுத்த நிலைமைக்கு எட்டப்பட்டிருக்கோம், இந்த பயிற்சியில் ஒரு மேன்மை எங்களுக்கு தெரியுது அப்படின்னு உங்ககிட்டேருந்து வரக்கூடிய அந்த பதில் தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆகவே இதுவரை நாம் பேசியதில் இருந்து ஏதேனும் சத்தியம் இருப்பின் அது ஞானபிதாவை சேர்ந்தது, குறை இருப்பின் அது நம்மை சேர்ந்தது கூறுங்கள், திருத்திக் கொள்கிறோம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.